இப்போ ராதாகிருஷ்ணன் சார் இன்னும் நிறைய வச்சுருக்காரு. ஆமாம் சார், இந்த 38 எங்கே இருக்குது, 70 எங்கே இருக்குது? பெரிய தலை சுத்து சார். ஏற்கனவே 48,000 கோடி ரூபாய், 48,478 கோடி ரூபாய், அதாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டிங் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுடைய சிஏஜியில் இவ்வளோ பெரிய லீக்கேஜ் இருக்குது. 50% மேலே லாஸ். இப்போது ஒரு தனியாருக்கு ஒரு அரசாங்கம் செய்வது 35 ரூபான்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கு 70 ரூபாய்க்கு கொடுத்து ரீபட்டன் செய்யப்பட்ட டயர்களை பெயிண்ட் அடித்து போட்டு புது டயர் மாதிரி கள்ள கணக்கு 8 மண்டலத்தில் உண்மை. என்னையா நடக்குது இங்கே நாட்டில்? நீங்கள் பேசும்போது பக்கத்தில் சோடா வச்சுக்கோங்க, இல்லைன்னா கேர் ஆகிடும். அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சொல்லுங்கள். ஆனால் எதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு இருக்கவே இருக்குது மாநில சுயாட்சி, மாநில உரிமை, தொகுதி பங்கீடு, மொழி, இதை வச்சே நாங்கள் காலத்தை ஓட்டிடுவோம். ரொம்ப அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் போக்குவரத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க லெவலில் எலான் மஸ்க் லெவலில் போயிட்டாங்க. விண்வெளி ஆராய்ச்சிக்கு போயிட்டார் அவருடைய மருமகன் எலான் மஸ்க் எல்லாம் பின்னாடி தான். இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச். தப்பி தவறி அடுத்த 5 வருஷம் கொடுத்தா எலான் மஸ்க் வில் பி த பேக். அதனால் தயவு செஞ்சு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோல் நாட்டியாச்சு. என்னன்னா அதிமுகவும் பிஜேபியும் இணைந்தது அவங்களுக்கு தூக்கமே இல்லை. பாருங்கள், மந்திரிலேருந்து தெருமுனை பிரச்சாரம் வரைக்கும் சிஎம் வரைக்கும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அதிமுக கூட்டணி பற்றி விமர்சனம் பண்ணுறது தான் ஒரு நிலையாக போச்சு. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மிகப்பெரிய அளவில். கடந்த முறையே 3% வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரும். விஜய் அவர்கள் வந்தால் அவர் வந்து ஒரு சினிமாக்காரர், சினிமா செய்தியை பார்க்க மாட்டேன்னு ஏளனம் பேசினா அவங்க ஒரு ஜீவன் கீதா ஜீவன் அவர்கள் அஜித்தினுடைய சினிமாவுக்கு போய் கேக் வெட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பதற்றத்தினுடைய உச்சிக்கு போயிட்டாங்க சார். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுவுமே பஸ்ஸில் எவ்வளோ மோசம் சார். மழை தண்ணி உள்ளே வருது சார். எந்த அளவு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் கயிறு கட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. அதாவது ஏற்றுக்கலாம். தண்ணி மழையில் போனால் மழை ஃபுல்லாக உள்ள வருது. அந்த அளவுக்கு வடசேரியில். அது மட்டும் இல்லாமல் வடசேரி நாகர்கோயில் ஒரு பஸ் போகுது, படி இல்லையா, மேலேருந்து குளிச்சு அந்த விஷுவலை கூட பாருங்கள், படி இல்லாமல். பாருங்கள் சார், அங்கே பாருங்கள் சார், உண்மையை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி அழகாக காட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டும் கீழே பாருங்க, குழி கிடக்கு, கீழே வந்து செத்து போயிடுவாங்க. அது பாருங்க, பக்கத்தில் சீட்டை பாருங்க. உண்மைதான். இதுதானா சார் சார்? அது கூட இல்லை சார். இவங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஒற்றை வரி இலவச பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறோம், அதனால மிகப்பெரிய அளவில் நிதி இழப்பு இருக்குது. ஒரு நிர்வாக சீரமைப்பு இல்லாமல் இது பண்ணுறது ஏற்கவே முடியாது. இந்த லட்சணத்தில் சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு, ஆண்களுக்கு இலவசம் தருவீங்களான்னு. அப்போ ஆளுங்கட்சி என்ன சொல்லணும்? முடியாதுன்ற சொல்லி மடைமாற்றம் பண்ணாமல் இருக்கணும். அது ஒரு நிதி நிலைமை சரியானால் ஆண்களுக்கும் இலவசமாக கொடுப்பாங்களாம். பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கும்போதே எந்த மாவட்டத்தில் போகிற வண்டிங்க எங்கே முட்டுது, எங்கே வெடிக்குது, எங்கே விழுதுன்றதே தெரியல. இதில் ஆண்களுக்கும் இலவசம் கொடுத்துட்டா என்ன ஆகும்? செல்ஃபே எடுக்காது, அந்தந்த டெப்போலியே தான் இருக்கும் வண்டிங்க. தயவு செய்து பிற்போக்கு அரசியல் செய்யாமல் நிர்வாக அரசியலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான். பிடிஆர் பாருங்கள், ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு ஒரு ஜனநாயக முறையில். உடனே ஒரு சபாநாயகர் என்ன சொல்கிறாரு? பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொல்கிறாரு. அதே ஆர்என் ரவி அவர்கள் எதனா பேசுனா அவர் வந்து நடுநிலை வகிக்கலை, அவர் அரசியல் பண்ணுறாரு, பிஜேபி அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறார். இப்போ சட்டமன்றத்தில் சபாநாயகர் திமுக அரசியல் பண்ணலையா? அதனால் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தம் என்பதை தயவு செய்து நீங்கள் நிறுத்திக்கொள்ளணும். 15 கோடி ரூபாய் இன்றைக்கி விமர்சனம் வச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் வருமானம். தலைலாம் சுற்றுது சார். எதில்? டாஸ்மார்க்கில். அவர் அமித்ஷா வந்து 39,000 கோடி ஊழல்னு சொல்கிறாரு. இது இடி வந்து 1000 கோடி ஊழல்னு சொல்லுது. இவங்க 10 ரூபாய் எடுத்தால் 15,000 கோடி, வருஷத்துக்கு 4,000, மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5,000 கோடி. 10 ரூபாய். அதுதான் சொல்லிட்டாங்களே அமலாக்கத்துறை. 14,000 கோடி கட்ட வேண்டிய விவகாரத்தில் கலால் வரி எல்லாம் சுவாகா. இந்த சமயத்தில் 3 வருஷத்துக்கு 40,000, 44,000 கோடி. அது இல்லாமல் கேட்டால் மாநில சுயாட்சிக்கு 3 பாட்டில் ப்ரொடக்ஷன் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா வண்டியில் 1 தான் வருது, பில் இல்லை. பில்லு கேட்டால் இந்த கட்டை இல்லை, சுருள் இல்லை. இல்லை, அது வந்து அதுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வராது. 68,000 கோடி வந்திருக்கு இந்த ஊழல்லையே. சப்போஸ் இந்த ஊழல் இல்லைன்னா 1,00,000 கோடி வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி அரசை நாம் இரும்புகரம் கொண்டு மக்கள் சிந்தித்து செயல்பட்டு அகற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள்.
ஒரே ஒரு பதில். சொல்லு. நம்ம இவருக்கு ஜாஃபர் ஷரீஃப்னு ஒரு போதையில் இன்டர்நேஷ்னல், அவர் பேர் என்ன சார், ஜாஃபர் தானே, அவரை கைது பண்ணாங்க. ஜாஃபர் சாதிக் அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அவருடைய தம்பி அதை மேல்முறையீடு செய்ய வேண்டியது அடிப்படை பணி இல்லையா சார் அரசாங்கத்துக்கு? தெருவுக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போதைப் பொருள் வந்த நிலையில் அவர் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஸ்மக்லரை நீங்கள் பெயில் கொடுத்ததே முதல்ல தப்பு. அது அப்பீல், அது கோர்ட்டினுடைய தீர்ப்பு, விமர்சனம் வேண்டாம், அது விமர்சனம் வேண்டாம். அதே சமயத்தில் மேல்முறையீடு செய்யணும்ல சார். அதை மேல்முறையீடு செய்யலைன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, பாலியல் போக்சோ இருக்குது. போக்சோ சட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படுது. ஆனால் இப்போது மகேஷ்குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரியினுடைய பேச்சு என்ன இருக்குன்னா, சமரசத்தினால அவருக்கு ரீபோஸ்டட் டு த சேம் ஜாப்ன்றது. அப்படின்னா பாலியல் குற்றம் இனிமேல் செய்தால் அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றால் எல்லாருக்கும் பயனாயிடும். இப்போ பல ஆயிரக்கணக்கான, பல நூற்றுக்கணக்கான போக்சோ குற்றவாளிகள் வெளியில் வர போகிறாங்க. ஒரு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர் என்ன பண்ண போறாரு, இதை சொல்லி வெளியில் வர போறாரு. டுபாகூர் சீமான், விஜயலட்சுமி சீமான் பிரச்சனையில் வெளியில் வர போறாரு. அப்போ பாலியலுக்கு உச்சகட்ட பாதிப்பு எங்கே நடக்கும்? தமிழ்நாட்டினுடைய அப்பாயிடும் பாலியல். தயவு செய்து அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே மனதில் கொண்டு ஐபிஎஸ் அவர்களுக்கு தந்த பணியிடை நீக்கத்தை உறுதி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் யாருமே போதைக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, உடனே அப்பீலுக்கு போங்க என்பது தான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள். சிறப்பு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நிர்வாகம் தான் அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்கு. அது ஒரு திமுகனுடைய ஃபார்முலா சார். கடந்த காலத்தில் கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா, முதல் 3 வருடம் கடந்த கால ஆட்சி மேலே நிதி புகார் கொடுத்துட்டு 4வது வருஷம் 5வது வருஷம் தான் செய்வார். ஆனால் காப்பீடு கூட சீராக அடிக்கிறதுக்கு தெரியல இந்த மாடல் அரசு. என்ன பண்ணிடுச்சு, 3வது ஆண்டாவது ஆரம்பிக்க வேண்டிய பணியை 4 ஆண்டுகள் செய்யாமல் 5வது ஆண்டு கையில் எடுத்திருக்காங்க. இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எங்கே பார்த்தாலும் புது வண்டிங்க இருக்குது. 4 வருஷம் தூக்கியாச்சு. சாகிற காலத்தில் சங்கரான்னுவாங்க. அந்த மாதிரி ஆட்சி முடிகிற காலத்தில் அத்தனை பேருந்து, அது புரியாத ஜனங்கள் அது மடைமாற்றம் செய்யும் ஒரு முயற்சி. அது மட்டும் இல்லாமல் இவங்க பயோமெட்ரிக் முறையில் பாதி பேர் இப்போல்லாம் சொன்னாங்க, புள்ளி விவரம் சொல்லும்போது பாதி பேர் வேலைக்கு போகாமல் சம்பளம் வாங்குறாங்க. பயோமெட்ரிக்ன்றது சின்ன ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் வந்துருச்சு. ஆனால் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பொது நிறுவனத்தில் போக்குவரத்து துறையில் இப்போ தான் உத்தரவு போட்டு அது நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்காதுன்ற ஒரு புதிய உத்தரவை 4 ஆண்டு காலத்துக்கு பிறகு கொடுத்துருக்கிறத எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு புரியல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கருப்பு சட்டை, காவி சட்டை, மடைமாற்றம் அரசியல், எதிர்ப்பு. அவர் அமித்ஷா இங்கே ஆள முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் கசப்பான உண்மை என்னன்னா, இவங்க சனாதனத்தை பற்றி எதிர்த்து வட மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த்து கூடிடுச்சு. இன்னும் 15-20 வருஷம் அவங்க தான் ஆள போகிறாங்க. தயவு செய்து அதிமுக மக்களிடம் கேட்பதெல்லாம், அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்தால் எதிர்காலத்தில் பெற வேண்டிய மத்திய தொகுப்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் திட்டங்களையும் நிதிகளையும் பெற்று மக்கள் இந்த 5 ஆண்டு காலம் இழந்த ஒரு நிலையை மாற்றி பெரிய அளவில் பலம் பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதுதான் என்னுடைய நிறைவு.